ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்து மீடியா. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணியும் பேபி ஃபார்ம் ஆகலை, எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தான் நிறைய பேரும் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கெலாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ மாறி வர நம்மளோட பழக்க வழக்கங்களும் நம்மளோட உணவு முறைகளும் தான் முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேர் கண்ட உணவுகளை சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புல நிறையா வியாதிகளை உண்டாக்கிக்கிறாங்க. அது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தெரியாமையே நிறைய பேர் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்க. நிறையா பேர் பேபி ஃபார்ம் ஆகிறதும் டிலே ஆகிறதுக்கு இந்த காரணங்கள் கூட இருக்கலாம். பேபிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இன்னொரு ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி நாங்கள் ரிப்ளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு சிலருக்கு ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அவங்க எல்லாம் அந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை போய் ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்களோட சந்தேகங்களை வேறு ஒருத்தவங்க கமெண்டாக கேட்டுக்கலாம், அதுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்துருக்கலாம். அதனால் ஒரு தடவை போய் ரீட் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா திரும்பவும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். அது மாதிரி நிறையா பேர் உங்களோட காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறீங்க. தயவு செய்து காண்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது கூட உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம். அதை தவிர்த்து அவங்க மொபைல் நம்பர் கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா பேர் பேபிக்கு ட்ரை பண்ணுறப்ப ஒரு சில சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது. ஆனால் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம், ஆனால் இன்னும் பேபி ஃபார்ம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. பேபிக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அதுலேயும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கணும். உங்களோட உடம்பு எவ்வளவுக்கு எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். உங்களோட உடல் மட்டும் இல்லாமல் உங்களோட கர்ப்பப்பையும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். உங்களோட கருமுட்டையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அது மாதிரி ஆண்களாக இருந்தால் ஆண்களோட ஸ்பேம் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் அவங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். அதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ஹெல்த்தி ஃபுட் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரிச்சான ஃபுட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். வீட்டில் இருக்கிற ஃபுட்டையிலே நல்ல ஹெல்த்தி ஃபுட் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கண்டினியூவாக நீங்கள் 3 months சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சில சின்ன பொருட்களாக தான் இருக்கும். அந்த பொருட்கள்லாம் நல்ல சத்து வாய்ந்த பொருட்களாக இருக்கும். அந்த பொருட்களை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரணும். இப்போ அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்லினாலும் பரவாயில்ல, வீக்லி ட்வைஸ் நீங்கள் கொண்டக்கடலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலையில் அதிக அளவு புரோட்டீன் இருக்குது. இந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதுளை ரெகுலராக எடுத்துக்கணும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, ரெகுலராக மாதுளம்பழம் எடுத்துக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழத்தில் குழந்தையோட வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே மாதுளையில் இருக்குது. அது மாதிரி மாதுளையை லேடிஸ் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட கர்ப்பப்பை சுவர்கள் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மாதிரி ஆண்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களோட விந்துக்களோட ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கும். அது மாதிரி விந்துக்களோட குவாலிட்டியும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். தேர்டு பார்த்தீங்கன்னா,
பச்சை காய்கறிகள் மற்றும் கீரைகளை ரெகுலராக எடுத்துக்கணும். ஏன்னா பச்சை காய்கறிகளில் அதிக அளவு போலிக் அமிலம் இருக்குது. அது மாதிரி இரும்பு சத்தும் அதிக அளவில் இருக்குது. இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது மாதிரி ஆண்களோட ஸ்பேமும் நல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம். பேபிக்கு ட்ரை பண்ணுற எல்லாருமே ரெகுலராக வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வரணும். வாழைப்பழத்தில் விட்டமின் B6 அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடாக இருந்தாலும் ரெகுலர் பீரியட் ஆக்கிடும். அது மாதிரி உங்களோட கர்ப்பப்பையை நல்லா ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கும். இந்த வாழைப்பழத்தை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பு. நட்ஸ் வகைகள் எல்லாமே ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுலேயும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பாதாமில் விட்டமின் E மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிகமாக இருக்குது. விட்டமின் Eயும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் எந்த உணவில் அதிகமாக இருக்கோ அந்த உணவை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். இப்போ நான் சொன்ன இந்த 5 ஃபுட்டுமே ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. இதில் உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்பவும் கம்மியான விலையில் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட்டை ரெகுலராக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே அதிகம். அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற உருளைக்கிழங்குமே சீக்கிரம் கன்சீவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த உருளைக்கிழங்கை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக வச்சு தான் சாப்பிடணும். நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதனால் எந்த ஒரு பயனும் கிடையாது. வேக வைத்த உருளைக்கிழங்கை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பை ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்குல விட்டமின் B மற்றும் விட்டமின் E அதிகமாக இருக்குது. அதனால் இந்த உருளைக்கிழங்கை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நான் சொன்ன ஃபுட்டு எல்லாத்தையும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு சீக்கிரமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஆவுலேஷன் டைமில் கரெக்டாக இன்டர்கோர்ஸில் இருக்கணும். உங்களோட ஆவுலேஷன் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். அப்போ தான் உங்களோட கருமுட்டை நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கும். ஒருவேளை நீங்கள் உங்களோட பீரியட் சைக்கிள் முடிஞ்ச உடனே ஒரு சிலருக்கு 5 டேஸில் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆன உடனே 6 or 7th டேயில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருமுட்டையோட வளர்ச்சி நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த டைமில் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். அதனால் நீங்கள் உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் இயர்லி மார்னிங் இன்டர்கோர்ஸில் இருக்கணும். இயர்லி மார்னிங் நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி இயர்லி மார்னிங் இன்டர்கோர்ஸில் இருந்த உடனே நீங்கள் வேக்கப் ஆகக்கூடாது. ஒரு ½ an hour ஆகுது நீங்கள் கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி உங்களோட செகண்ட் பீரியட் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 வீக் முன்னாடி நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடணும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ தான் பேபி ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் கொடுக்குற ஹை ப்ரெஷர்னால உங்களோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் 1 வீக் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். அது மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எப்போ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டேஸ்க்கு அப்புறம் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். 40 டேஸ்க்கு அப்புறம் இயர்லி மார்னிங் தான் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும். அதுவும் ஒரு 6 o'clock நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரியான ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.